ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ் கிச்சன் ஹவுஸ். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன். இந்த பட்டர் சிக்கனை யார் அறிமுகப்படுத்தினாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 1950களில் குந்தன்லால் ஜக்கி அண்ட் குந்தன்லால் குஜ்ரால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மோத்தி மஹால் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இது டெல்லியில் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இவங்க இந்த இந்த டிஷ்ஷை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு தனியாக பவுலில் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வாஷ் பண்ண போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம். இதோட 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு கல் உப்பு. இது நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கணுங்க. மிளகாத்தூளும் கரம் மசாலா உப்பு எல்லாம் அந்த கறியில் நல்லா சாறுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சு இதை தனியாக வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். பிசைஞ்சாச்சு, இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி விட்டுக்குங்க. இப்போ அந்த ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்குங்க. உங்களுக்கு கடாய்க்கு எத்தனை பீஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துங்க. இது நம்ம இப்போ ரெண்டு முறையாக எடுத்து போட்டுக்கிறோம். எடுத்து வச்ச 1/2 கிலோ சிக்கனில் பாதியை போட்டுக்கிறோம். இது ஃப்ரை பண்ணுற டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 நிமிஷங்க. கீழ் பகுதி 2 நிமிஷம், மேல் பகுதி 2 நிமிஷம் போதும் அதிகபட்சம். இப்போ கீழ் 2 நிமிஷம் ஆச்சு. இதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். இதேமாரி ஒவ்வொரு பீஸையும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. எப்பொழுதுமே நம்ம சிக்கன் எந்த ரெசிபி செஞ்சாலும் சரி, அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் பொரிச்சிட்டு குழம்போ இல்லை கிரேவி என்ன பண்ணாலும் சரி, அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும். அதுக்காக தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணுறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தனியாக அது போலில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கிறோம். இதேமாரி மற்ற பீஸுங்களையும் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெயை மாற்றாமல் கழுவாமல் அப்படியே வச்சுருங்க. அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு இதில் பட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா அதே கடாயில் செய்யும் பொழுது அந்த வாசம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெண்ணெய் சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா கூட போட்டுங்க. நம்ம 20 கிராம் எடுத்துருக்கோம். இது நல்லா உருகி வரட்டும். இப்போ அந்த நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கங்க. அதை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுட்டு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் மேலால் தூக்கிங்களா. இந்த வெங்காயம் வதங்குற டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷம். நல்லா வதங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ வரமிளகா ஒரு 4 பீஸ் அது நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே இதையும் நான் சேர்த்து வதக்கிடுங்க. அப்படியே அந்த பட்டர் சிக்கனில் உரப்பு இருக்காது. ஸோ அந்த உரப்பு வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த வரமிளகா போட்டுக்கிறோம். இதோட ஒரு 12லேருந்து ஒரு 15 பீஸ் முந்திரி பருப்பு, முழு பருப்பு, இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 பீஸை கட் பண்ணி வச்சுருந்ததை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த கல் உப்பு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போடுறது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதையும் ஒரு வதக்கிடுங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேணுமா, கொஞ்சமாக. அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த போடுறோம். ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், சட்னி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது சூட்டோடு போடாமல் கொஞ்சம் ஆற வச்சு போட்டுக்குங்க. அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சு பார்த்திங்களா, சட்னி பதத்தில் இருக்கா, இதுதான் இதோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இதையும் அந்த கடாயில் போட்டு சூடுபடுத்திடுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா ஒரு கிண்டிடுங்க. இப்போ வந்து வெண்ணெய் திருப்பி ஒரு 20லேருந்து 30 கிராம் அளவுக்கு பட்டர் இதிலோட சேர்த்து அப்படி நல்லா கலக்கிடும். அந்த சூட்டுக்கு அதுக்கும் அந்த வெண்ணெய் உருகி அதில் நல்லா கலந்துரும். இப்போ அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எல்லா சிக்கனும் இதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பட்டர் சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்போ ஒரு 20லேருந்து 30 ml இதுலேருந்து அதை ஊற்றிட்டு அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ திக்காக இருக்குது. இது எதுக்கு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி, சப்பாத்திக்கு மெயின் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ml இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே ஊற்றிடுங்க. இது வந்து கசூரி மேத்தின்னு சொல்கிறது. இது கடையில் விற்கும், இலையாக இருக்கும். இதை அப்படியே மேலால் தூவிடுங்க. நீங்கள் அந்த கிண்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாசம் அப்படி அருமையாக அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வாசம் வந்தோன்னே உங்களுக்கு அப்படியே பசியை தூண்டிடும், சாப்பிடணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. இப்போ அருமையான சுவையான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பாய்.